இப்போ புதுசா ஒரு நம்பர் எடுக்குறாங்க, பிசினஸ்க்காக ஒரு நம்பர் எடுக்குறாங்க அப்படிங்கும்பொழுது, இப்போ பார்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி எல்லாம் நம்பர்ஸ் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹிண்ட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரை யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் இருக்கிற நம்பரை சொல்லலாம். இப்போ நீங்களே ஒரு நம்பர் சொல்லலாம். இந்த நம்பர் இதான் பண்ணணும்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சஜஷன் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள், எந்த பெருசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. நீங்கள் தான் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறீங்க. பின் நம்பர் மாற்ற போகிறீங்க, இல்லை ஃபோன் அன்லாக் பின் மாற்ற போகிறீங்க, இல்லை எங்கெல்லாம் முடியுமோ அதை எழுத போகிறீங்க. இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறது ரெண்டாவது. அது ஒர்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் சஜஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் யூஸ் பண்ண அது நீங்கள் செகண்டரி நம்பராக வச்சுக்கிறது பெட்டரு. ஃபர்ஸ்ட் இது 100, 0, 80, 20, 60, 40 அப்புறம் அப்படி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்ரப்டாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அது வந்து ஒரு ரியாலிட்டிருந்து இன்னொரு ரியாலிட்டிக்கு மாறுற மாதிரி, ஓகேங்களா? ஸோ அந்த டிரான்சிஷன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும். அது நீங்கள் யூஸ் பண்ண வரும். அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் வேலை செய்யுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்குறது பெட்டர்.